சுவாதியின் கொலை வழக்கு சம்பந்தமாக தமிழச்சி வெளியிட்டுள்ள சில பதிப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு முருகானந்தம் வழக்கு பதிவு செய்தார். இந்த வழக்கு தொடர்பாக திலீபன் மகேந்திரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இது குறித்து தமிழச்சி தனது இணையதளத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார். தோழர் திலீபன் மகேந்திரன் கைது என்ற தலைப்பில் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளார். 25 ஆகஸ்ட் இன்று மதியம் தோழர் திலீபன் கைது செய்யப்பட்டுள்ளார். கிட்டத்தட்ட 7 மணி நேரத்தில் இந்து அமைப்பை சேர்ந்த நபர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் தமிழச்சியுடன் திலீபன் மகேந்திரன் உரையாடியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று பதிவு போடுகிறார். இச்செய்தியை இன்னும் பத்திரிகைகளில் கூட வெளிவரவில்லை. காவல் நிலையத்திற்குள் நடக்கும் விசாரணை எப்படி வெளிநபர்களுக்கு தெரிகிறது? தோழர் திலீபன் மகேந்திரனை கைது செய்ய வந்தவர்கள் போலீஸ் தானா அல்லது யாருக்காவது நன்றி உள்ள நாய்கள் போல் போலீசார் சுவாதி விசாரணையில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு இருக்கிறார்களா? தமிழ்நாட்டில் இருந்து காவல்துறையினருக்கு பயந்து தப்பி ஓடிய பெண்ணிடம் பேசி கொண்டிருக்கிறேன். ராம்குமார் பெற்றோரிடம் பேசி கொண்டு இருக்கிறேன். ராம்குமார் வழக்கறிஞர் ராமராஜுடன் பேசி கொண்டிருக்கிறேன். கருப்பு முருகானந்தம் தான் குற்றவாளி என்று பேட்டி கொடுத்த ராம்குமார் கிராமத்தை சேர்ந்த மக்களிடம் பேசி கொண்டுதான் இருக்கிறேன். சுவாதி படுகொலை வழக்கு விசாரணைக்காக சில பத்திரிகையாளர்களிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். இனியும் பேசிக்கொண்டுதான் இருக்கப் போகிறேன். இவர்கள் எல்லோரும் தேச விரோதிகளா, தீவிரவாதிகளா? அப்படியானால் தமிழக காவல்துறையினரும் சுவாதி படுகொலை வழக்கில் தொடர்புடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சில அரசியல்வாதிகளும் இந்துத்துவா அமைப்பை சேர்ந்த சிலரும் தேசியவாதிகளா, தேச பக்தர்களா? இந்த தேசிய பக்தர்களின் நடத்தைகள் இந்திய சட்ட திட்டத்திற்கு உட்பட்டவைகளாக இருக்கின்றனவா? காவல்துறையினரில் கட்டுப்பாட்டில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு நபர் குறித்த தகவல்கள் எப்படி 6 மணி நேரத்திற்குள் ஃபேஸ்புக் செய்திகளாக வருகிறது? இதுவே இந்திய சட்டத்திற்கு எதிரானது ஆயிற்றே. இதற்காக காவல்துறையினர் மீது பொதுநல வழக்கு தொடர முடியுமே. சில காவல்துறையை சேர்ந்த போலீசாரே திலீபன் உயிருக்கு ஆபத்து, கருப்பு முருகானந்தம் கூலிப்படை கூட்டம் அவனை கொல்ல திட்டமிடுகிறார்கள் என எச்சரிக்கை செய்து அதை நேற்று காலைதான் தோழர் திலீபன் மகேந்திரனுக்கு தெரிவித்தேன். அந்த வாய்ஸ் ரெக்கார்டு இருந்தால் காவல்துறை அல்லது காவல்துறையை கைப்பற்றி கட்ட பஞ்சாயத்து நடத்தும் கூலிப்படை கூட்டங்கள் தெரிவிக்கலாமே. அதை சொல்ல அவமானமாக இருந்தால் மானங்கெட்ட கூலிப்படை கூட்டமே நான் தோழர் திலீபனுடன் சாட்டில் என்ன பேசினேன் என்பதையாவது வெளியிடலாமே. தேச பக்தர்களுக்கும் தேசியவாதிகளுக்கும் அரசியல் கோட்டையை மட்டும் பிடிக்கவில்லை, நீதித்துறையையும் காவல்துறையையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதை தான் இந்த இந்து அமைப்பை சேர்ந்த தருதலை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறது. இதுவும் எங்களுக்கு கிடைத்த மிக நல்ல வாய்ப்பு தான். கூலிப்படைகளே, அடுத்த காமெடிக்கு தயாராகுங்கள், மக்கள் சக்தி காத்திருக்கிறது என்று ஆவேசமாக ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். மேலும் அவர் குறிப்பிட்டுள்ள அந்த இந்து அமைப்பை சேர்ந்தவர் பதிவிட்டுள்ள அந்த பதிவையும் வெளியிட்டுள்ளார். அதில் அவர் தீவிரவாதி திலீபன் மகேந்திரன் மொபைல் போனை காவல்துறை கைப்பற்றியதில் அவன் தினமும் மகி என்கிற பெயரில் தமிழச்சியிடம் வாட்ஸ்அப்பில் உரையாடியதும் மற்றும் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருப்பதும் அம்பலமாகியுள்ளது. அதில் சென்னையில் உள்ள தீகா கும்பலும் அடக்கம். விரைவில் பிரான்ஸ் தமிழச்சி மற்றும் சென்னையில் உள்ள திலீபன் நண்பர்கள் மற்றும் தீவிரவாத குழுக்கள் கைது செய்யப்படுவார்கள் என பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து சுவாதி கொலை வழக்கில் நடைபெறும் அடுத்தடுத்த விஷயங்கள் காவல்துறையினர் மீதும் நீதிமன்றங்கள் மீதும் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க செய்கிறது என்பது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இந்த கொலை வழக்கில் உண்மையான விஷயங்கள் என்ன என்பது இதுவரை யாராலும் கணிக்க முடியவில்லை. இது குறித்து ஆதாரங்களை சேகரித்து வைத்திருக்கும் தமிழச்சி பொது ஊடகங்களிலாவது சில ஆதாரங்களை அவர் வெளியிடலாம் என்பது அனைத்து மக்கள் தரப்பின் கருத்து.